ஒரு பொண்ணுக்கு அவளோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாக்கோ அண்ணனுக்கோ உறவினருக்கோ உற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்லை. அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. இதுதான் டூட் பேசுகிற கோர். இதை வந்துட்டு பப்ளிக் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 95, ஆனால் 95 எண்ட் இல்லை, இன்னைக்கு 95 இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நாளைக்கு 100 அடிச்சிடும், அதுக்கு மேலேயும் அது போகும். அப்படின்னா அவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு சாம்பிள் தான் அதோட நம்பர்ஸு. ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேற அவ்வளோதான். ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் என்னோட டெபியூ வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல டெபியூவாக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இது கொஞ்சம் நிறையா அந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ், இது கொஞ்சம் சொல்லாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்டேட்டில் நிறையா பெரியவங்க இருந்திருக்காங்க. அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க வழியில தான் நாங்கள் எல்லாம் வந்து இதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை. அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நாங்களும் நெக்ஸ்ட் ஜென்னாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவோம். ஆனால் அது எவ்வளோ என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜுக்குள்ளே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் சொல்கிறது தான் என்னோட ஆசை. அதை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இனிமேல் வர்ற படங்களுக்கும். அது நான் கொடுக்குற அஷூரன்ஸ். யாருக்கு ஆக்வர்ட்னஸ் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பொய் சொல்ல தூண்டுறீங்க. நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தர் இல்லை, பல பேர் இருக்காங்க. நான் யாரையும் விடவும் கூடாது. நீங்க கேட்டா சொல்லுங்களேன். நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களோட ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. பொய்ன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்ல. See, we have to be honest. எல்லாருக்குமே பிடிச்சது பிஆர், அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் தெரியும். ஸோ கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. நோ ப்ராப்ளம், பட் தேங்க்யூ அகேன். அண்ட் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு டூட் ரிலேஷன்ஷிப் லீக்ல போகிற அளவுக்கு நீங்கள் வந்து டூட் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் அ உமன், நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் ஆங்கர் ஆஃப் தி ஷோ, பட் ஆஸ் அ கேர்ள், ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரொடெக்டட் வித் ரிகார்ட்ஸ் டு டூட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் டியூடை பற்றி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். டியூட் வந்துட்டு வன்மங்களுக்கு எதிரான படம், அவ்வளவுதான். அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் தான் இந்த டூட். தேங்க்யூ, நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மெனி மோர்